ஆமா ஹலோ சொல்லுங்க, ஹலோ சொன்னா அவங்க உண்மையை சொல்லட்டுமா? நம்ம இங்கிருந்து டான்ஸ் வந்து இங்கிருந்து நாலு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்த அக்கா மாதிரி பண்ண தெரியாது. ஆனா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி தருவோம். அதுக்கு முன்னாடி நான் 1 2 3 பார்த்தேன். எத்தனை கேட்குறேன் சத்தமா சொல்லி எத்தனை கேட்குது சத்தமா 1 2 3 கேட்குறேன். இப்போ பசங்க எல்லாரும் ஒரு லைனுக்கு 4 பேரா இருக்கணும். ஒரு லைனுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் தான். ஆமா பொங்கல் பிள்ளைங்க ஒரே ஒரு லைன் 4 பேரா இருக்கணும். நான் 1 2 3 பார்த்து எண்ணிட்டு எந்த டீம் சூப்பரா விளையாடுறது செய்ய சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் வீட்டு வச்சிருக்கிறேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 ஆமா ஒரு சில புரியல நினைக்கிறேன். ஓகே 1 2 1 2 3 3 3 3 4 4 5 6 பொங்கலுக்கு சூப்பரா விளையாடுறீங்க. பொங்கலுக்கு சூப்பரா விளையாடுறீங்க. அதுல ஜோர கைத்தறி கேட்கறீங்க. ஆமா பொங்கலுக்கு சூப்பரா உட்காந்துருக்காங்க. பசங்க பாதி பேர் கேப் போட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்கள மாதிரி வரல. 1 மறுபடியும் 1 2 10 வரைக்கும் என்ன போற சூப்பரா உட்காந்து 1 2 3 4 எச்சோக்கர் 4 5 ராஜ் சார் ராஜ் பின்னாடி 6 7 8 சரி முன்னாடி போ 9 நல்ல பைபிள் பாப்போம். ஓகே கவனிங்க. இது என்ன ஊரு கேட்கல என்ன புளியரை இது என்ன ஊரு சத்தமா சொல்றது என்ன ஊரு இது என்ன ஊரு இது என்ன ஊரு ஓகே இந்த ஊருக்கு நான் இன்னைக்குதான் முதல் முறை வரேன். இந்த ஊருக்கு இன்னைக்குதான் முதல் முறை வரேன். நான் வரும்போது ஒரு கார்ல ஒரு அண்ணனை பார்த்தேன். யாரை பார்த்தேன்? கார்ல ஒரு அண்ணனை பார்த்தேன். அண்ணன் வண்டி நிப்பாட்டிட்டு என்னை பார்த்து சொன்னாரு, தம்பி எங்க போறீங்கன்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்டாரு? நீங்க சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்டாரு? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போனேன். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பிபிஎஸ் உடைய லாஸ்ட் நாள் ப்ரோக்ராமுக்காக போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, எங்க ஊருக்கு வந்து எங்க சர்ச்சு பிள்ளைகளை பார்க்க போறீங்களா? அப்ப நீங்க போங்க, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகா ஆடுவாங்க, அமைதியா இருக்க சொன்னா இருப்பாங்க, நல்லா வசனம் சொல்லுவாங்க, நல்ல சூப்பரா என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னேன். ஆனா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எல்லா ஊர்லயும் உங்க பிள்ளைங்க அப்படிதான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். நான் பார்த்துட்டு நான் போய் அந்த என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா என்ன பண்ணுவேன், ஓகே பரவாயில்ல, கரெக்டா என்ன பண்றாங்க செய்யறாங்க, கரெக்டா பண்ணாங்க போகும்போது சொல்லிட்டு போவேன். இல்லைன்னாங்க ஊர் பிள்ளைங்க சரி கிடையாது, அவங்க சேட்டை பண்றாங்க, அவங்க யாருமே அழகா கூட உட்காரவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண போயிட்டு சொல்லுவேன். இப்போ உங்களை வந்து நல்லதா சொல்லணுமா கெட்டதா சொல்லணுமா? உங்களுக்கு குறித்து நல்லதா சொல்லணுமா கெட்டதா சொல்லணுமா? ஓகே நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோமா? நான் ஒன்னு சொன்னா கையை தட்டணும், 2 சொன்னா கையை தட்டணும். பார்ப்போம். 1 ஆமா அது கை எப்படி தட்டணும்னா தலைக்கு மேல தட்டணும். ஆமா நான் செஞ்சு காட்டுறேன். 1 ஒரே அடிதான் கேட்கணும், ஒரே அடிதான்
ஒன்று ரெண்டு வா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஓகே மறுபடியும் பாப்போம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஓ பரவாயில்லையே உண்மையா அந்த அண்ணன் சொல்லி அடிச்ச மாதிரி இந்த பிள்ளைக்கு நம்ம சொன்னதை கரெக்டாக செய்யறாங்க ஓகே மறுபடியும் பார்த்துருவோம் 1 2 3 கோ ஒன்று 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 சத்தம் கேட்கல பாதி பேர் கையை வீட்டில் சொல்றீங்க ஓகே 1 2 3 கோ ஒன்று 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 ரெண்டு 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 அட ரெண்டு ஒன்று 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 ஓகே ஒன்று மறுபடியும் ஒன்று சரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உண்மையாவா நல்லா வீட்டில் என்ஜாய் பண்ணுறீங்களா ஓகே உங்க பாஸ்டர் லேட்டாக தான் என்ன பண்ணாரு ஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா வரவே முடியாதுன்னு சொன்னேன் அவர்கிட்ட சொன்னாரு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்ன பண்ணேன் எங்களுக்காக பார்க்கணும்னு சொன்னாங்க உங்களை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் 9 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம இருக்கிறோம் வந்திருக்கிறோம் ஓகே அப்புறம் நான் ஒரு பாட்டு என்ன பண்ண போறேன் சொல்லி தர போறேன் சொந்தக்கு லீவு சத்தமா லீவு விட்டாச்சு நானே கேட்கல நானே பிபிஎஸ் வந்தாச்சு அழகானே ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு நானே ஜாலி ஜாலிதான் பண்ணலானே சொல்லுங்க லீவு விட்டாச்சு நானே பிபிஎஸ் வந்தாச்சு பண்ணலானே ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு நானே ஜாலி ஜாலிதான் பண்ணலானே எல்லோரையும் அழைத்துடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் சூப்பராய் பாடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் மறுபடியும் சொல்லுங்க எல்லோரையும் அழைத்துடுவோம் கைத்தாளம் போட்டுடுவோம் சூப்பராய் பாடிடுவோம் அழகாய் ஆடிடுவோம் பாட்டு கேட்கணுமா ரெடியா ஆமாம் மண்டே ஆடக்கூடாது யாராவது கொஸ்டின் கேட்டா எஸ் ஆர் நோ சொல்லுங்க என்ன சொல்லணும் ஆமா மண்டே ஆடுனா உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு இருக்கும் தமிழ் தெரியுமா தமிழ் தெரியுமா இல்ல வேற எந்த லாங்குவேஜ் பேசுறீங்களா தமிழ் தெரியுமா அவன் யாரு டீச்சரா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் பாஸ்டரா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் யாரு கொஸ்டின் கேட்டாலும் எஸ் ஆர் நோ ஆமா இல்ல ஓகே இல்லைன்னா அந்த மாதிரி என்ன பண்ணணும் சொல்லுங்க ஓகே மியூசிக் போடுறது அவரை விசுவாசித்தார் அவரை விசுவாசித்தார்
ஓகே சொல்லுங்க தேவன் நேசிக்கிறதால் சவுண்ட் கேட்கல தேவன் நம்மை நேசிக்கிறதால் இது சத்தமா தேவன் நம்மை நேசிக்கிறதால் இயேசுவை கண்டாலே அவரை விசுவாசித்தால் புது ஜீவன் தருவாரு. முதல்ல அண்ணன் ஆக்சன் பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆக்சன் பண்ண போறீங்க, நாங்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆக்சன் பண்ண போறோம், எல்லாரும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆர் யூ ரெடி? ஆமா, சத்தம் கேட்கலையே. வாய்ஸ் கேட்கலையே. பசங்களோட சொல்லுங்க, ஆர் யூ ரெடி? உங்களுக்கு எல்லாரும் வேகமா சொல்லுங்க. மறுபடியும் 1 2 3 ஸ்டார்ட். ஆர் யூ ரெடி? 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆர் யூ ரெடி? ஓகே, சூப்பரா இருந்துச்சா? எத்தனை கால் பிடிச்சிருக்கு? அவங்க பிடிக்கா வேலை பண்ணிக்கணும். அதனால பிடிச்சிருக்கா இல்ல வேலை பண்ணி படம் பிடிச்சிருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் நாங்க பாட போறோம், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆக்ஷன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க நாங்க சேர்ந்து என்ன பண்றோம்? ஆக்ஷன் பண்ண போறோம். ரெடியா? பக்கத்துல என்ன சொல்லுங்க? லீவ் விட்டாச்சு. பாடலுக்கு கையை காட்டுங்க. அழகா சொல்லுவோமா? லீவ் விட்டாச்சு. நானாலே பிடிஎஸ் வந்தாச்சு. தன்னாலே ஃப்ரெண்ட்ஸோ வந்தாச்சு. நானாலே ஜாலி ஜாலிதா. தன்னாலே லீவ் விட்டாச்சு. நானாலே பிடிஎஸ் வந்தாச்சு. தன்னாலே ஃப்ரெண்ட்ஸோ வந்தாச்சு. நானாலே ஜாலி ஜாலிதா. சத்தமா
சொல்லுங்க. எல்லாரையும் அழைத்திடுவோம், கைத்தாள போட்டிடுவோம், சூப்பராய் பாடிடுவோம், அழகாய் ஆடிடுவோம். எல்லாரையும் அழைத்திடுவோம், கைத்தாள போட்டிடுவோம், சூப்பராய் பாடிடுவோம், அழகாய் ஆடிடுவோம். தீபம் விட்டாச்சு, நானே VBS வந்தாச்சு, கண்ணானே கன்சோல் வந்தாச்சு, நானே ஜாலி ஜாலிதா கண்ணானே. சொல்லுங்க. தேவனை நேசித்தார், இயேசுவை தந்தாரே, அவரை விசுவாசித்தார், புது ஜீவன் தருவாரே. தேவனை நேசித்தார், இயேசு அவரை விசுவாசித்தார், புது ஜீவன் தருவாரே. தேவனை நேசித்தார், இயேசுவை தந்தாரே, அவரை விசுவாசித்தார், புது ஜீவன் தருவாரே. வேகமா பாடு, வேகமா செய்யும், மெதுவா செய்யும், மெதுவா பாடு, மெதுவா செய்யலாம். விட்டாச்சு நான் அதுக்கு கையை காணுங்க. எல்லாரும் ஆத்மவாசிகளை கை வச்சு சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். லீவ் வீடியோ வந்தாச்சு, கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸோ வந்தாச்சு, நானே ஜாலி ஜாலி இப்போ அது இந்தியர்கள் சொல்லி வந்து ஓகே எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா மாற்றிட்டேன். ஓகே கவனிக்க. இப்போ கம்ப்யூட்டர் ஆன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சத்தமாக சொல்லுவேன். கம்ப்யூட்டர் ஆன் சொன்னா எதிரியும், கம்ப்யூட்டர் ஆன் சொன்னா உட்காரணும். பாப்போம் எந்த பிள்ளைங்க செல்லங்களா தங்கங்களா நடக்கிறோம் பார்த்துக்கிறோம். சரி 1 2 3 ஸ்டார்ட். கம்ப்யூட்டர் ஆன் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும்? எதிரி பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். கம்ப்யூட்டர் ஆன் சொன்ன உடனே எல்லாரும் எதிரியும் ஆசையும் பண்ணணும். ஓகே ரைட். 1 2 3 கம்ப்யூட்டர் ஆஃப் 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 சொல்லுங்க. ஆஃப் ஆஃப் சொல்லுங்க. ஆஃப் 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 கம்ப்யூட்டர் ஆஃப். ஓகே யாரெல்லாம் இருக்கு? ஓகே கம்ப்யூட்டர் ஆஃப். ஓகே சரி அவ்வளவுதானா? கம்ப்யூட்டர் ஆன். சூப்பர் நல்லா பண்ணுங்க. நம்ம தங்கங்கள் டீமுக்கு ஜோடியாக கைத்தட்டுங்க பார்ப்போம். சத்தமா கைத்தட்டுங்க. அவங்க கைத்தட்டுங்க. நல்லா கேட்பா. இந்த பெரிய பிள்ளைங்க தலைக்கு மேல அதாவது நீங்க சூப்பரா ஆடுறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நின்றுட்டே ஆடுறீங்க. நின்றுட்டு ஆடுறது பேர் டான்ஸ் இல்ல. அது ஓவர் செய்யுது. ஓகே கொஞ்சமா என்ன பண்ணுங்க? வெக்கப்படுறீங்களா? வெக்கப்படுறீங்களா? அவன் விலாஸ் நம்ம கேட்கலாம் சொல்லலாம். ஓகே ரெடியா? போலாம். சரி கோ 1 2 3 போடுங்க. ஆடு. அசையும். இதெல்லாம் சாயங்காலம்
ஓகே கம்ப்யூட்டர் இருக்கும். கவனிங்க, இப்போ எல்லாரும் ஒரு கேம் விளையாடுறோம், ரிலே கேம் விளையாடுறோம். அதுக்கு அழகா உட்கார்ந்தா முடியும். அழகா உட்கார்ந்து பார்ப்போம். எல்லாம் லைனா பண்ணணும். நீங்க உங்க பின்னாடி வாங்க. சரி கவனி, ஓகே. இப்போ ரிலே கேம் விளையாடுறோம். ரெண்டு கேம் விளையாடுறோம். ரிலே கேம் டீச்சர் இப்போ
உங்க கையில ஒரு பால் கொடுக்க போறோம். உங்களுக்கு ஒரு மியூசிக் ஆன் ஆகும். அந்த மியூசிக் ஆன உடனே எல்லாருடைய கையில அந்த பால் வாங்கி என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணியே கையில வரும். இந்த பாப்பா என் கையில பால் கொடுக்கணும். பட் இவங்க பாஸ் தான் செய்யறாங்களா இல்ல இவங்க பாஸ் தான் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? பார்த்துக்கணும். சரியா? ஆமா, உங்களுக்கு ஒரு பாட்டி போட்டி என்னது? ஒரு போட்டி. யாரு? சரி, பார்க்கலாம். நீங்க சொல்றாங்க சிங்கிதான் செய்யணும். நீங்க என்ன பண்றீங்க பாப்போம். நீங்க தெரியுங்களா? இவங்க தெரியுமாங்களா? ஓகே, சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்க. ஓகே, பாத்து சேனல் இருக்கிறீங்களா? அவங்க பேர் சொல்லுங்க. சேனல் சொல்லுங்க பாப்போம். சத்தமா கையை நீட்டி சொல்லுங்க. பாருங்க சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க. சேனல் சொல்லுங்க. ரெடியா? கையை பாருங்க. ஓகே, 1 2 ஒரு செகண்ட். ஓகே, நான் 1 2 3 சொல்லி கோல் சொல்றேன். அப்பதான் என்ன பண்ணணும்? எல்லாரும் கையில வைக்கணும். அதுல பக்கத்துல ஓகே, 1 2 3 1 2 3 கோ. ஓகே, ஓகே, ட்ரைவ் கொடுத்து நீங்க வீட்டு மாலை வச்சு வீட்டுக்கு கொடுத்து கையில எடுக்கணும். ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஓகே, பாருங்க. 1 2 3 1 2 3 go. அதாவது நல்லா விளையாடுங்க. ஆனா உங்களுக்கு டீச்சர் மார்க் பிடிக்க மாட்டாங்க. ஆனா நான் பார்க்குற வரைக்கும் சூப்பரா விளையாடுறது பொம்பளை பசங்க. எப்படி இல்ல பாருங்க, அப்பேர் பக்கத்துல நிப்பாட்டி இருக்கும் போயிட்டு சீக்கிரம் பார்க்கணும். ஒரு 1 2 3 1 2 3 go. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ பசங்க நல்லா விளையாடுறாங்க. இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க உங்களை நல்லா விளையாடுறாங்க. நீங்களும் சூப்பர் விளையாடுறீங்க. ஆனா என்ன பண்றது தெரியல. நீங்க 2 பேருமே சூப்பரா விளையாடுறீங்க. ஓகே, யாராவது 5 பேர் வேணுமா? 5 பேர். நானும் கூப்பிடுவேன். நானும் தம்பி பாப்பா போட்டு போயிருக்க பெரிய பசங்க இருக்கும்.
எல்லாரும் நீங்க 1000 பேர் 1000 பேர் ஓகே ஓகே சீக்கிரம் பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து பாப்பா வா நீ நாமே கூப்பிடுறோம் போப்பா இப்போ நீங்க வாழ்ந்து பேசுங்க தெரிஞ்சுக்கிறீங்களா எங்க நீளம் பண்ணுங்க நீளம் பண்ணுங்க நீளம் சூப்பர் சூப்பர் நீங்க எப்பவுமே கலக்கலாம் ஓகே ஓகே முன்னாடி எல்லாருமே பண்ணுங்க கவனிங்க இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப என்ன பண்ணணும்னா பலூன்ல மூணு என்ன பண்ணணும் அதே போல சொட்ட போட்டு உட்கார்ந்து எங்க எப்படி வரையும் ஆமா புரியுதா ஓகே ஓகே கவனிங்க இப்ப யாரும் போதக்கூடாது இப்ப யாரும் போதக்கூடாது இப்போ முடிச்சு போடணும் முடிச்சு போட்டீங்கன்னா உட்காந்து கல்யாண பாப்போம் 1 2 3 நல்ல அப்ப ஜோடியா கேட்டு பாருங்க நல்ல கேட்டு மத்த கேட்கல ஓகே வீட்டுக்கு போய் பொறுமையா பண்ணணும் ஓகே சூப்பர் கேட்டு ஓகே
விளையாடவே விளையாடல. நானே சொல்லுவேன். வா. நீ விளையாடவே இல்லையா? பெரிய பிள்ளைங்க போய் இப்போ என்ன கேவா நான் வசந்தா உங்க பேர் வசந்தா. ஓகே, ஒரு பேர் ரெண்டு பேர் ஜோடியா இருக்கிறீங்களா? சோடி வெளியே வந்துடும். சோடியா நிற்கணும். ஆமா தம்பி அவங்க சூப்பர். கவனி கவனி. ரெண்டு பேர் இப்படி திரும்ப ரெண்டு பேரா? ரெண்டு பேர் நிற்கணும். சூப்பர். ரெண்டு பேர் நிற்க சொல்லுங்க. ரெண்டு பேரா? இப்படி இப்படி நிற்கணும். கவனி. ரெண்டு பேரா நிற்கணும். கொஞ்சம் தனியா உங்களுக்கு ஒரு மியூசிக் போடுவோம். என்ன பண்ணுவோம்? கையை பின்னாடி காட்டுவோம். எப்படி? கையை பின்னாடி காட்டுவோம். கவனி. இந்த தலையை இப்படி ஒட்டி எழுதக்கூடாது. புரியுதா? ஒட்டிக்கிட்டு கையை பின்னாடி கட்டி வச்சு இப்படி எடுத்தா அவுட்டு. இப்படி எடுத்தா அவுட்டு. சரியா? பார்ப்போம். சேட்டை இதுல காமிக்கணும். ரெடியா? இப்ப சொல்லுங்க. மியூசிக் போட்டு கோல் சொல்லுங்க. ரைட்டா? ஓகே, 10 பேர் போறோம். ஓகே, பின்னாடி கேளுங்க. நான் ஒன்று சொல்ல கேட்கணும். ரெண்டாவது தலையை போட்டு தலையை வெட்டிக்கோ. ஒட்டிக்கோ. ஓகே. போனடி சிங்கிள் உன் தலையில கட்டுவேன்னா அவன் தலைக்கு மாற்றக்கூடாது. நான் என்ன சொல்றேன்? சுத்த சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா தானாவே சுத்தி இருக்கீங்க. அப்படி சுத்தக்கூடாது. நாங்க எப்படி சுத்தணும்? இந்த சொல்றேன். நீ ஒட்டி ஒட்டி சுத்தீங்கன்னா பேரு தரமா இருக்கு. வீட்டுக்கு நம்ம வருவாங்க. ஓகே, அதே ஒட்டிக்கா இல்லையா? இப்ப கேள்வி போகும்போதும்
1 கலையமைப்பு 2 3 go. ஓகே ஓகே தோல கேக்குறீங்க அது கொண்டு போயிருங்க போயிருங்க அடுத்து அனிஷா அனிஷியா ஹன்சிகா அனிஷியா சார் தோல கேக்குறீங்க சரி சூப்பர் 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 இப்ப ஃபைனலா போறோம் பத்து நிமிடத்துக்கு இடிக்குதுன்னு சொன்னீங்க ஓடி போய் பத்து நிமிடம் ஓகே ரெடி ரெடி கோ ஓகே 1 2 தம்பி 1 2 அந்த பொண்ணு சூப்பர் இந்த பொண்ணு ஏன் மண்டா மண்டா ஓகே சொல்லுங்க நம்ம பிள்ளைங்க சூப்பர் கை தட்ட சொல்லுங்க கை தட்ட ஓகே சாகர் சாகர் சீக்கிரம் மேலே வர பாருங்க ஓடு சரி இன்னைக்கு யார் வேணும் வரல எல்லாரும் இருக்கீங்களா சரி இப்ப எல்லாரும் சேர்த்து வர போறோம் ஓகே ஓகே அப்படியே எல்லாரும் ஓகே டீச்சர் தான் முன்னாடி சொல்லுவாங்க டீச்சர் சொல்லுவாங்க டீச்சர் பாட எடுத்த டீச்சர் அந்த வெக்கல பாருங்க அந்த சிஸ்டர் ஓகே கவுனி சரி ஓகே இப்ப நீங்க எழுதுங்க பாப்போம் ஸ்டாண்ட் எவ்ரிவன் எந்திரிங்க எழுதுங்க கம்ப்யூட்டர் ஆன் நான் ஆன் சொல்றேன் இப்போ ஏற்கனவே நீங்க முன்னாடி வாங்க பத்திரிகைகளை பார்ப்போம் கவனிங்க இப்போ இவங்க சூப்பர் விளையாடுறாங்களா இல்ல இவங்க சூப்பர் விளையாடுறாங்களா என்ன போறோம் பார்ப்போம் வசதி காமிச்சு கவனிங்க பாப்பா கவனி கவனி இப்போ ஓகே இப்போ நான் ஒரு கதை சொல்றேன்
சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நீங்க குழந்தைய மாதிரி என்ன பண்ணணும்? பவுடர் நிறைய மாற்றணும். ஓகே, ரெடி, 1 2 3 என்ன பண்ண ஒரு கதை சொல்லுங்க. அப்ப அந்த கதையில எப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வருதோ அப்போ உட்கார்ந்து எழுதணும். ஐஸ்கிரீம் வந்தா உட்கார்ந்து போவாங்க. எங்க தம்பி செஞ்சுக்கிறது ஒரு ஊர்ல ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. ஒரு அண்ணன் பேர் விக்கி, இன்னொரு அண்ணன் பேர் சுக்கி. அந்த அண்ணன் பிடிச்ச ஐஸ்கிரீம், அவர் ஐஸ்கிரீம் பிடிச்ச உடனே புரிஞ்சா கேட்கு, உங்களுக்கு புரிஞ்சா ஐஸ்கிரீம் எப்பெல்லாம் வருதோ அப்போ உட்கார்ந்து என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகே, டீச்சர் சூப்பரா விளையாடுறாங்களா, நீங்க சூப்பரா விளையாடுறீங்களா பாருங்க. அவங்க தான் சொல்றாங்க, நீங்களும் அவங்க ஓகே 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 கவனிங்க. 1 2 3 ஒரு ஊர்ல ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சு பேரு சாலம் சர்ச். அந்த சர்ச்சுக்கு போனோடனே ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, தம்பி நீங்க எங்க ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு 10 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, 10 ஐஸ்கிரீம் ஒத்தாந்து எழுதிடணும். ஓகே, சாப்பாடுக்கு 1 மணிக்கு மேல. ஓகே கவனி, ரெடியா? நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் மெதுவா சொன்னா மெதுவா போகணும், வேகமா சொன்னா வேகமா போகணும். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீங்க எங்க எழுதி என்ன பண்ணிருக்கீங்க வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நல்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் கேக் வேண்டாம், ஆனா ஒன்னே ஒண்ணு பேசுற சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுங்க. அது பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு சாக்லேட் இல்ல ஐஸ்கிரீம் சொல்லிருக்கேன், ஐஸ்கிரீம் சொல்லிருக்கேன், 3 ஐஸ்கிரீம் சொல்லிருக்கேன், 4 ஐஸ்கிரீம் சொல்லிருக்கேன். ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமா? நான் சொன்னேன், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், சாக்லேட் வேண்டாம். எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், சாக்லேட் வேண்டாம். அதுக்கு பாஸ்டர் சொன்னாரு, அப்படி நீங்க வசதி படிக்கணும், நீங்க நல்லா சர்ச்சுக்கு வரணும், அம்மா அப்பா கேட்கணும், யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. அப்படி பாஸ்டர் பாஸ்டர் அப்படி நீங்க ஒரு சாக்லேட் இல்ல 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்கி தரணும். சொன்ன அசல் பாஸ்டர் சொன்னது பாருங்க, உங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம்? உங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம்? ஒரு ஐஸ்கிரீம் இல்லையா, அவங்க 50 ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. எங்க ஊருக்கு வாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஓகே, ஜோரா கேட்குறீங்க. சாக்லேட் சாப்பிட தெரியும். ஓகே, அவங்க சாக்லேட் ஜோரா கேட்குறீங்க. ஓகே, சூப்பர். Thank you, sir. Thank you. சரி, ஓகே, கம்ப்யூட்டர் ஆஃப். இப்போ ஓகே கவனிங்க. ஜீரோ சொல்ல நிமிர்ந்து உட்கார பாருங்க. ஜீரோ அப்படின்னு சொல்லி என்ன பாருங்க, நிமிர்ந்து உட்கார பாருங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஜீரோ தம்பி கால முடியுமா? சரி, நீங்க அழகா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்களா? நீங்க அழகா இருக்கீங்களா? கேட்கல சத்தமா? நீங்க அழகா இருக்கீங்களா? ஓகே கவனிங்க. உங்களை பார்த்து யாரு அழகுன்னு சொன்னாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம அழகு அழகு ரசிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? நம்முடைய அழகு நம்மளே இன்ச்சுல இன்ச்சா அழகு என்ன பண்ண போறோம்?
ரசிக்க போறோம். சரி, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க, இஞ்சி. இஞ்சி. இது தெரியுமா? கேட்கப்படும். தெரியுமா? இது தெரியுமா? தெரியாது. தெரியுமா? இந்தி நானே பார்த்து தெரியும். இந்தி தெரியுமா? சரி, சொல்லுங்க. இந்தி கேட்கல சத்தமா. இந்தி. இந்தி. சாச்சா. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இந்திச்சா. கொஞ்சிச்சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. மறுபடியும் இஞ்சி. இஞ்சி. சாச்சா. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சிச்சா. கொஞ்சிச்சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. ஓகே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்ச்சு பை இன்ச்சா என்ன பண்ணுவோம், நம்ம அளந்து நம்மளை நம்ம போறோம் கொஞ்சிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? ஓகே, சேனல்ல இருந்தாலும் என்ன பண்ணுவோம், செய்யலாம். ஓகே, கவனிங்க. இப்போ வசந்த செல்வாரு நீங்க என்ன பண்ணுங்க, பார்க்க போறீங்க. கவனிங்க, வசந்த என்ன பண்ண போறாரு, செய்ய போறாரு. ஓகே, 1 2 3 கோ. இஞ்சி. இஞ்சி. சாச்சா. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. ஓகே, இப்போ நீங்க என்ன கையை வைங்க. அக்கா, நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே, மறுபடியும் எல்லாரும் கையை வைங்க. பல்லு விளக்க கூடாது, அது காலையில் விளைக்கணும். ஓகே, இப்ப என்ன பண்ணக்கூடாது, பல்லு விளக்க கூடாது. அதுதான் வெயில் நம்ம எப்படி. ஓகே, அங்கே சூப்பரா இருக்கா. ஓகே, கருப்பு இப்படி வைக்க சொல்லுங்க எல்லாரும். வசதி நம்ம செய்ய சொல்லிக்கிட்டு இஞ்சி. இஞ்சி. சாச்சா. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. ஓகே, இன்னும் அழகா என்ன போறோம், செய்ய போறோம். உண்மையாவே அந்த அண்ணன் சொன்ன மாதிரி புலியர்கள் இருக்கிற இந்த சமலம் பேச்சு பிள்ளைங்க ரொம்ப சூப்பராகவே பண்றாங்க. ஓகே, கவனி. இஞ்சி. இஞ்சி. ஓகே, மறுபடியும் இஞ்சி. இஞ்சி. கொஞ்சி. கொஞ்சி. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. மறுபடியும் 1 2 3 கோ. இஞ்சி. இஞ்சி. பக்கத்து சொல்லுங்க, பக்கத்து தண்ணி சொல்லுங்க. வேகமா செய்வோம், வேகமா செய்வோம், வேகமா செய்வோம், அழகா செய்வோம், சூப்பரா செய்வோம். பார்க்கலாமா? பார்க்கலாமா? தண்ணி சொல்லுங்க, பார்க்கலாமா? ஓகே, ரெடி. 1 2 3 கோ. அதுக்கப்புறம் நான் மெதுவா சொன்னா மெதுவா, வேகமா சொன்னா வேகமா. நீங்க சூப்பரா செஞ்சா சிஸ்டர் லிஸ்ட் அந்த லிஸ்ட் கொடுங்க. பேர் வச்சிருக்கீங்கல்ல, பிக்னிக் கூட்டு போறது அந்த லிஸ்ட் கொடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நீங்க யாராவது பண்ணுறீங்க அந்த பேர் என்ன பண்ணுவீங்க, 5 பேர் கட்டிட்டு போயிட்டு பாருங்க. நீங்க சூப்பரா செய்யணும், நீங்களும் சூப்பரா செய்யுங்க. ரெடி. 1 2 3 கோ. இஞ்சி. இஞ்சி. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. புரிஞ்சுதா? இஞ்சி. இஞ்சி. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. மறுபடியும் இஞ்சி. இஞ்சி. சாச்சா. கொஞ்சி. கொஞ்சி. சாச்சா. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா. ஓகே, இப்போ மெதுவா வண்டியை ஓட்டணும். இப்போ வேகமா ஓட்டணும்னா பிரேக் பிடிக்கணும் கரெக்டா. ஓகே, 1 2 3 கோ. இஞ்சி. இஞ்சி. கொஞ்சி. கொஞ்சி. இஞ்சி. சா. கொஞ்சி. சா. இஞ்சி. கொஞ்சி. சாச்சா.
வந்து இது இந்த சச்சரவு ஓகே அதான் யாரும் சொல்ல மாட்டேன் அந்த ஆளுக்கே பார்த்தேன் அழகா சொல்லி கொடுத்தேன் அவங்க சார்ஜா செய்யறாங்க ஓகே ஆமா கவனிங்க இப்ப பார்த்து என்ன பண்றோம் பேர சொல்ல போறோம் ஓகே கவனிங்க ஜீரோ அப்படின்னு சொல்லி எப்படி உட்கார்ந்தா குடிந்து அழகா உட்கார்ந்து பேசக்கூடாது ஓகே நான் ஒன்று சொல்ல போறேன் மேட்ட கைத்துல போறேன் ஒன்று ரெண்டு சொல்ல போறேன் கீழே கைத்துல போறேன் ரெண்டு மூணு சொல்ல போறேன் மண்டே சொல்லி போறேன் மூணு நாலு சொல்ல போறேன் தலையை சொல்ல போறேன் அஞ்சு சொல்ல போறேன் கண்ண போட போறேன் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறைய தலையில பேர் இருக்கு அஞ்சு ஓகே இப்போ 1 2 3 10 வரைக்கும் கேட்கலாம் எத்தனை வரைக்கும் எல்லாரும் எழுந்து ஒரு டைம்ஸ் வந்துதான் இருக்கும் அப்படி உட்கார பண்ணிக்கிறீங்க ஓகே இந்த பண்ணுவாங்க ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அவன் நான் சொன்னேன் ஒரு டைல்ஸுக்கு ஒரு வேலை உட்காந்துருக்கணும் இந்த மண்ணையை வெளியில உட்காந்துருக்கீங்க ஒரு டைல்ஸ் இருக்கு ஒரு டைல்ஸ் இருக்கு அவன் ஒரு டைல்ஸ் ஒரு டைல்ஸ் உட்காந்து சூப்பரா அப்படி ஓகே ஓகே கவனிங்க கையில் பலூன் கையில் பேப்பர்
ரொம்ப குழந்தை ரொம்ப குழந்தையா இருந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க அமைதி படுத்துங்க என்ன வெளியில இது கொஞ்சம் சிஸ்டர் நீங்க அப்படியே சைக்கிள் பாருங்க அந்த இந்த சிஸ்டம் பாருங்க ஓகே வெளியில பாருங்க ஓகே கவனிங்க எல்லாரும் உட்கார சொல்லுங்க சிஸ்டர் நீங்க ஒரு குரூப் இப்போ பக்கத்துல யாராவது கொஞ்சம் பேசுறாலும் எங்களுக்கு கேட்க வேண்டாம் வெளியில போயெல்லாம் அவங்க பேர் என்ன அடிச்சுங்க அவங்க பேர் என்ன அடிச்சுங்க சரி நாளைக்கு என்ன பண்ணுறது கொண்டு போக கூட சரி கவனி உங்களோட நான் ஒரு 15 நிமிஷம் உங்களோட என்ன போறேன் பேச போறேன் அதுக்கப்புறம் நீங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுறீங்க இது ஒரு ஜாலியாக என்ன பண்ணுறேன் இருக்க போறீங்க கவி அவனுக்கு ஒரு காலம் மறக்க முடியாது விட்டுருங்க. இந்த ஞானம் இந்த 5 நாள் வீடியோஸ்ல இந்த 5 நாள் வீடியோஸ்ல நீ நிறைய ஸ்டோரி கேட்கிற நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பீங்க நீங்க நிறைய காரியங்கள் பண்ணிருப்பீங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க கத்து கொடுத்துருப்பாங்க இந்த பிபிஎஸ் எதுக்கு ஏன் நீங்க வந்திருக்க அப்படின்னா நீ ஜாலியா இருக்கணும் நீ ஹாப்பியா இருக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏசப்பாவுக்கு நீ ரொம்ப முக்கியம் ஏசப்பாவுக்கு நீ ரொம்ப முக்கியம் இப்போ முதல்ல வந்து இந்த ஒரு வெளிச்சம் நீங்க பார்க்கிற மரம் கொடி விளக்குகள் இதெல்லாம் ஏசப்பா வந்து மனுஷனுக்காக கொடுத்தார் மனுஷனுக்காக அவர் கொடுத்து அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா இதை நீ என்ன பண்ணுங்க இது உனக்கு தான் சொந்தம் இதை என்ன பண்ணிக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் கவனிங்க பாப்பா எல்லாரும் கவனிங்க தம்பி பாருங்க கவனிங்க அப்ப எல்லாரும் அதை அனுபவிக்க என்ன பண்ணார் சொன்னார் நீங்க பார்க்கிற மரங்கள் நீங்க பார்க்கிற இயற்கை காட்சிகள் அனிமல் இது எல்லாமே இயேசுவா நமக்கு சொந்தமாய் கொடுத்தது இது எல்லாம் கொடுத்த இயேசுவா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவருடைய சலைகளாய் படைத்தார் அது யாரு அப்படின்னா நீங்களும் இங்க இருக்கிற உயர்ந்த சாலம் பெருசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாம் இயேசுவாவுடைய சாயல்கள் என்ன பண்ணும் படைக்கப்பட்டோம் அப்ப இயேசுவாவுடைய சாயல்கள் படைக்கப்பட்டு ஒருவேளை நீ கருப்பா இருக்கிற நீ குண்டா இருக்கிற நீ ஒல்லியா இருக்கிற நிறைய என்ன பண்ணிருப்பாங்க கேள்வி பண்ணிருப்பாங்க ஆனா நீ என்ன பண்ண வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்க இயேசுவாவுடைய சாயலா என்ன பண்ணுங்க இருக்கு நீங்க இயேசுவாவுடைய சாயலா என்ன பண்ணுங்க இருக்கு கவனிங்க அப்ப இயேசுவா என்ன விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா கவனிங்க இவன் தான் இயேசுவான்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியல சொல்லுவோம் இவன் தான் இயேசுவா இவர் தான் மனுஷன் இவர் இயேசு இவர் மனுஷன் இவர் இயேசுவா அவர் சாயல்ல படைத்ததுக்கு அப்புறம் அவர் விரும்புறது என்ன அப்படின்னா மனுஷனோட இயேசுவா இருக்கணும்னு விரும்பினார் மனுஷனும் இயேசுவோட இருக்கணும்னு நல்லா இயேசுவோட ஐக்கியமா இருந்தாங்க நல்லா அன்பா இருந்தாங்க இயேசுவோட நல்லா ஃப்ரெண்டா என்ன பண்ணாங்க இயேசுவோட ஃப்ரெண்டா இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது கவனிங்க இயேசுவோட ஃப்ரெண்டா இருக்கும்போது இவங்க நல்லா ஜாலியா என்ன பண்ணாங்க இருந்தாங்க மனிதனும் இயேசுவோட இருக்கிறார் இயேசுவாவும் மனிதனோட கூட அப்ப இருக்கும்போது
மனுஷனுக்கு கஷ்டம் தெரியல, மனுஷனுக்கு கவலை தெரியல, மனுஷனுக்கு எந்த ஒரு காரியம் என்ன பண்ணல பெருசா தெரியல. காரணம் என்ன? இயேசுவோடு கூட யார் இருந்தா? மனுஷன் கூட மனுஷனோடு கூட இயேசுவை என்ன பண்ணாங்க? குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த மனுஷன் ஒரு தப்பு செய்யறான். இந்த மனுஷன் ஒரு தப்பு செய்யறான். அப்ப தப்பு செஞ்ச உடனே இயேசுவும் மனிதனும் அவங்க செய்த தவறு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு யார? இயேசுவாவே பிரிச்சிச்சு, மனிதனை பிரிச்சிச்சு. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில என்ன வந்துச்சுன்னா தவறு வந்துச்சு. கபடி இயேசுவாவுக்கு பிடிக்காத ஒரு என்ன அப்படின்னா பாவம். பாவம் என்ன? நம்ம செய்யற சின்ன தவறு அதுதான் பாவம். அன்னைக்கு கபாலி மனிதனும் மனிதனும் இயேசுவா ரெண்டு பேரும் ஐக்கியமா இருந்தாங்க, ரெண்டு பேரும் அன்பா இருந்தாங்க. இயேசுவாவும் மனிதனோடு கூட இருந்தார், மனிதன் இயேசுவோடு கூட இருந்தார். இப்போ ஒரு சின்ன தவறு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன தவறு அது பெரிய பாவமா என்ன பண்ணிச்சு மாறிடுச்சு. இப்போ வசனம் சொல்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவை என்ன முடியாது, ரட்சிக்க முடியாது. அப்ப இயேசப்பா உன்னோடு கூட இருக்கணும்னா உன் இருதயம் சுத்தமா இருக்கணும், உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். அப்ப எனக்கு இயேசப்பாவை மனுஷனை ரெண்டு பேருக்கு இடையில என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு தப்பு வந்து ஒரு பெரிய பாவமா இருந்துச்சு. அப்ப அந்த பாவம் வந்ததுனால இயேசுவாவும் மனிதனும் இடையில இருந்த உறவுகள் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டவங்க இயேசுவா என்ன தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா என்ன கவனிங்க, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். தம்பி, அவர் பாவத்தை என்ன பண்ணார்? வெறுக்கிறார். செய்யற தப்பை என்ன பண்ணார்? அவருக்கு பிடிக்காது. ஆனா தப்பு செய்கிற ஆட்களை, பாவம் செய்கிறவர்களை அவர் நேசிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பாவத்துக்கு பலியா ஒரு ரத்தத்தை கொடுக்கணும்னு சொன்னா நல்ல கவனி. அவர் இயேசுவா வந்தது சிலுவைக்கு வந்தார். எதற்கு வந்தாரு? சிலுவைக்கு வந்தார். அவர் சிலுவைக்கு வந்த உடனே இயேசுவா சிலுவையில வந்து அவர் அழைக்கப்பட்டு, சிலுவையில் அவர் அழைக்கப்பட்டு கவனிங்க, அவர் தலையில முழுமுடி ஏற்றப்பட்டு கையில ஆணி அடிச்சாங்க, அந்த கையில ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, ஈட்டியால குத்துறாங்க, சவுக்கால அடித்தாங்க. இப்ப நமக்கு ஒரு குண்டூசி குத்துனா கூட நமக்கு வலிக்கும். ஒருவேளை தீக்காயம் பட்டா கூட நமக்கு வலிக்கும். ஆனா இயேசுவாவை அடிச்சாங்க, துப்புறாங்க, தலையில கொட்டுறாங்க. எதற்கு அப்படின்னா இயேசுவா எந்த தவறு செய்யல, எந்த பாவமும் செய்யல. மனிதன் செய்த பாவத்திற்காக, மனிதன் செய்த தவறுக்காக இயேசுவா அழிக்கப்பட்டார். இயேசுவா சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்காக கொடுப்பார். நீங்க ஒரு முறை கேட்கலாம், அண்ணே நாங்க என்ன செய்யணும்? நல்லா புரியுறோம், கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறது, யாராவது அடிச்சா திருப்பி போய் சண்டை போடுறது, சினிமா போட வர்றது, எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கூடாது. இது எல்லாம் இயேசுவாவுக்கு விருப்பமில்லாத காரியம், இது இயேசுவாவுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்ப இயேசுவா அவர் வரும்போது எதற்கு இந்த பூமியில வந்தார் என்று சொன்னார்? பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போய் இயேசுவா கூட இருக்கும்போது நல்ல ஐக்கியமா இருந்த மனுஷன் இயேசுவா இல்லாதனால அவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சார். நிறைய பேரால் அவர் பேசிட்டு பேர் வந்துச்சு, உதவாக்காரன்னு சொன்னாங்க, அவர் விலக மாட்டேன்னு சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா அவர் தலையில முன்னாடி வச்சாங்க? எதுக்கு அவர் தலையில முன்னாடி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வெளிய ஆட்களே டிவி பார்த்து
இருக்கிறதும் மொபைல் போன்ல கேம்ஸ் ஆடுறதும் தேவையில்லாத காரியங்களை பார்க்கிறதும் இது எல்லாம் இது சின்ன தவறு. நாள் போட இது பாவம். பண்ணி தங்கச்சி ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. இந்த வீடியோஸ் இருக்கு அப்படின்னா ஏசப்பா உன்னோடு இருக்கணும். நீ ஏசப்பாவோட இருக்கணும். நீங்க ஏன் ஏசப்பா நம்மோட கூட இருக்க முடியல அப்படின்னு சொன்னா நமக்குள்ள சின்ன தவறு இருக்குது. அப்ப அந்த தவறு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பொய் பேசினாலும் அது பாவம், கெட்ட வார்த்தை பேசினாலும் பாவம், யாரையாவது அடிச்சாலும் பாவம், மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் பாவம், யாருக்கு பொருளையாவது எடுத்தா அது பாவம். ஏன்னா அவங்க அடிச்சாக்க அவங்க பேச மாட்டேன், அவங்க ஒரு வார்த்தை சொன்னா 2 வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தா அது என்னது பாவம். ஏசப்பா இல்லாதனாலதான் மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா உங்களுக்காக என்ன பண்ண போறாரு, உங்க இருதயத்துல வர போறாரு. இப்போ ஒருவேளை நீ நல்லா படிச்சிருப்ப, டீச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீ நல்லா எல்லாமே கரெக்டா பண்ணியிருப்ப, ஒருவேளை உங்க அப்பா வந்து திட்டிருப்பாரு, உங்க அம்மா வந்து திட்டிருப்பாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேவலமா பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நீ எதுக்குமே போக மாட்ட, நீ பேசிட்டு நீ விளக்க மாட்டேன்னு பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண வேண்டாம், கவலை பட வேண்டாம். கவனிக்க, நீங்க எந்த தவறு செய்திருந்தாலும் அது நீங்க மனுஷன்கிட்ட என்ன பண்ண வேண்டாம், உங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு தச்சு வாசிக்கிறியோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. ஆனா உண்மையே ஒண்ணு, ஏசப்பா சொல்லுங்க. அப்ப ஏசப்பா எதுக்கு தலையில முள்முடி வச்சாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த கண்டனால பாவம் செய்யறப்பா, கண்டனால டிவியை பார்க்கிறோம், மொபைல் போன் பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்கிறோம், வாட்ஸ்அப்ல ஏதாவது பார்க்கிறோம், யூடியூப்ல தேவையான சாட்சி கேட்கிறோம். அதெல்லாம் பண்ணதுனால நமக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க, தலையில முள்முடி இந்த கையில இருக்க ஆணி வச்சாங்க தெரியுமா? தேவையில்லாத ஏதாவது அடிக்கிறது, தேவையில்லாத காரியத்தை செய்யறது, ஏதாவது கையில இருந்து அந்த கையினால நிறைய பொருள் எடுத்துருப்போம், தெரியாம எடுத்துருப்போம். இல்ல பாஸ்டர் விளையாட்டு போல எடுத்தேன், இல்ல பாஸ்டர் சும்மா எடுத்தேன், நீ என்ன செஞ்சீங்களோ அது என்னது? இந்த கால் தேவையில்லாத எட்டி ஒதுக்கிருந்தாங்க, தேவையில்லாதவங்க போய் ஒரு மாதிரி வர சொல்லி பேசிருந்தாங்க, அது என்ன எடுத்துதான் பாவம். அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அது ஏசப்பாவுக்கு அது பிடிக்காது. சின்ன தப்பு தான் தம்பி, சின்ன தப்பு அது நாள் ஒரு பெரிய பாவமா மாறும். வசனம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். கவனிங்க, அப்ப நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒருவேளை நீ தவறு ஏதாவது பண்ணியிருக்கேன்னு சொன்னா நீங்க ஏசப்பா ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா எங்க மன்னிக்கன்னு சொல்லுங்க, ஏசப்பா எங்க இதயத்துல வாங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா ஏசப்பா உங்களோட கூட வர விரும்புறாரு. இப்ப அவங்க மனுஷன் ஏசப்பா என்னைக்கு சிலுவையில அவங்க மனிதர்களால் அடிக்கப்பட்டாலும் பிரிந்து போய் இருக்கிற மனுஷன் ஏசப்பாவோட திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டா, அப்ப பிரிந்து போனவன் திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டா, அதே போல ஏசப்பா அவனுக்குள்ள எந்த திறமை இல்லைனாலும் அவனை நல்ல தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனால பாட்டு பாட முடியல, டான்ஸ் ஆட முடியல, நல்ல ரேங்க் எடுக்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியலடா, அவன் வேண்டாம், திரும்பி ஏசப்பாவுக்கு வா. ஏசப்பாவுக்கு இடத்துல வரும்போது அவர் உணவாக எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார். அப்ப ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நம்மை கஷ்டப்படுத்தும், ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நம்மளை வேதனைப்படுத்தும், ஏசப்பா இல்லாத வாழ்க்கை நமக்கு ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா ஏசப்பா இதயத்துல வரணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறோம். உங்களுக்காக அன்னைக்கு நான் சொல்ல போறேன், நீ கண்ண மூடி பயப்படவே ஏசப்பா சொல்லு. ஏசப்பா ஏன் என்ன பண்ணாங்க, பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், கெட்ட மாட்டேன் பேச மாட்டேன், இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், இருதயத்திலிருந்து ஜோபடி போகலாம். அப்படியே மனதில் போட்டு பார்ப்போம். உங்களுக்காக ஜோபடி போகலாம். பக்கத்துல வெளியே வரக்கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, பேச நீங்க சத்தப்பட்டு ஜோபடி அவசியம் இல்லை. உங்க இருதயத்திலிருந்து ஏசப்பா
கொண்டு போறீங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்னாலதான் அவங்களை அடிச்சாங்க, என்னாலதான் சௌக்கியனால அடிச்சாங்க, நான் சிங்கப்பட பார்த்ததுனாலதான் இது பண்ணாங்க. என்ன மன்னிக்க இயேசுவான்னு சொல்லுங்க, என்ன மன்னிக்க சொல்லுங்க. நேரு பாடல் போட்டு கண்ணமடி சொல்லுங்க, பாப்பா உனக்காகதான் இயேசப்பாவை அடிச்சாங்க, உனக்காகதான் இயேசப்பாவுடைய சரீரம் முழுவதும் பிரியத்தக்கதால் அவருக்கு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது எதற்கு அப்படின்னா, நீ பாவம் செய்யக்கூடாது, நீ எந்த தப்பு செய்யக்கூடாது. இதுவரை நீ தப்பு செஞ்சிருக்கலாம், இதுவரை நீ யாரையாவது பேசியிருக்கலாம், இதுவரை நீ யாரையாவது எதிர்த்து பேசியிருக்கலாம், இதுவரை நீ யாரையாவது அடிச்சிருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், தேவையில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஒரு சில பேர் கண்களை மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். கண்களை மூடி சொல்லுங்க பார்ப்போம், ஏசப்பா என்ன மன்னிங்க, ஏசப்பா ப்ளீஸ் என்ன மன்னிங்க, ஏசப்பா நீங்க இருதயத்துக்குள்ள வரணும், நீங்க இருதயத்துக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு சில பேர் உண்மையா ஜெபிக்கிறத பார்க்கிறேன், ஒரு சில பேர் உண்மையா ஜெபிக்கிறத பார்க்கிறேன், ஒரு சில பேர் உண்மையா ஜெபம் பண்றத பார்க்கிறேன். ஆகிய தந்து சொல்லு தம்பி, ஆகிய தந்து ஜெபம் பண்ணு பாப்பா, உன் இருதயத்திலிருந்து சொல்லு, ஏசப்பா எங்க இருதயத்துக்குள்ள வாங்க, என்ன மன்னிங்க ஏசப்பா, இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன், இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இனிமேல் நான் அம்மா அப்பாவை எடுத்து பேச மாட்டேன், இனிமேல் நான் குறை சொல்ல மாட்டேன், இனிமேல் யாரையும் கையிட்டு அடிக்க மாட்டேன். உன்னை எல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்களா, நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்றாங்களா, நீ எதுக்குமே லாக்கிலன்னு சொல்றாங்களா, நீ எதுக்குமே பயன்பட மாட்டேன்னு சொல்றாங்களா, கவலைப்படாத தம்பி, நீ யாருக்கு தேவையில்லையோ ஏசப்பாவுக்கு நீ மட்டும்தான் தேவை. ஏசப்பாவுக்கு நீ வேணும், ஏசப்பாவுக்கு நீ வேணும். வாயில திறந்து நல்ல இருதயத்திலிருந்து சொல்லு, நீ சத்தமா உன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டாம், உன் இருதயத்திலிருந்து சொல்லு, ஏசப்பா என்ன மன்னிக்க சொல்லு. கண்டுபடி ஜோமண்டு தம்பி, கண்டுபடி ஜோமண்டு தங்கச்சி, இன்னைக்கு ஏசப்பா இருதயத்துக்குள்ள வரட்டும், ஏசப்பா இருதயத்துக்குள்ள வாங்க சொல்லு. ஒரு சில பேர் உண்மையா ஜெபிக்கிறத பார்க்கிறேன், ஒரு சில பேர் கண்களை மூடி ஜெபிக்கிறத பார்க்கிறேன், ஒரு சில பிள்ளைங்க உண்மையா ஜெபிக்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு ஏசப்பாவை இருதயத்துக்குள்ள வரட்டும், நீ நல்ல பிள்ளையா வாழணும், நீயும் உலகத்துல ஒளி வீசுறவனாய் மாறணும். உன்னை அப்படி வேண்டான்னு சொன்னாங்கல்ல, நீ உதவ மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, நீ வேஸ்ட்னு சொன்னாங்கல்ல, நீ ஒரு குப்பைன்னு சொன்னாங்கல்ல, நீ பிறந்ததே வேஸ்ட்னு நிறைய பேரோட திட்டி இருக்கலாம், நிறைய பேரோட பார்த்து என்ன வேணா சொல்லி இருக்கலாம், உன்னை யாரும் உண்மையை நேசிக்காம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு ஏசப்பாவை இருதயத்துல வர விரும்புகிறார், இன்னைக்கு ஏசப்பாவுடைய இருதயத்துல வர விரும்புகிறார். தங்கச்சி உண்மையா ஜெபம் பண்ணு, உண்மையா ஜெபம் பண்ணு, உன் இருதயத்துல சொல்லு, ஏசப்பா எனக்கு மன்னிங்கன்னு சொல்லு, ஏசப்பா எனக்கு மன்னிங்கன்னு சொல்லு, என் இருதயத்துல வாங்கன்னு சொல்லு. தம்பி சொல்லு, இனிமேல் நான் கேம் விளையாட மாட்டேன், இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நான் எல்லாம் நேர்மலங்கள் போட்டு கண்டுபிடி சொல்லு தம்பி, எல்லாம் நேர்மலங்கள் போடுங்க, நேர்மலங்கள் போட்டு கண்டுபிடி சொல்லுங்க. இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன், இனி எந்த ஒரு பொருளை எடுக்க மாட்டேன், நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உண்மையை சொல்லுப்பா. இது உன்னுடைய கடைசி சான்ஸ். இந்த பிபிஎஸ் எதுக்கு தெரியுமா? ஏசப்பா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏசப்பா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உன் இருதயத்துக்குள்ள ஏசப்பா வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சில பாப்பாவுடைய கண்களோட கண்ணீரை பார்க்கிறேன், ஒரு பாப்பாவுடைய கண்களோட கண்ணீரை பார்க்கிறேன். ஆகிய சொல்லு, ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பாட்ட கண்ணீரோட ஏசப்பா என்ன மன்னிங்க, நீங்க இருதயத்துக்குள்ள வரணும் ஏசப்பா, நீங்க தான் எனக்கு வேணும் ஏசப்பா, நீங்க இருந்தா மாத்திரம் தான் என்னால ஜெயிக்க முடியும் ஏசப்பா, நீங்க இருந்தா மாத்திரம் தான் என்னால எல்லா காரியங்களும் செய்ய முடியும் ஏசப்பா.
வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவா. சின்ன சின்ன தவறும் இனி செய்வதில்லை நானே. சின்ன சின்ன தவறும் இனி செய்வதில்லை நானே. சொல்லு, என்னாலதானே எஸ்பாபு அடிச்சாங்க, ஈட்டியால குத்துனாங்கல்ல, முள்முடி சுட்டாங்கல்ல. இன்னைக்கு எந்த தப்பு செய்யாம, இன்னைக்கு எந்த பாவம் செய்யாம நீரோடு நான் வருகிறேன். காத்துக் கொள்ளும் என் தேவா. கண்ணீரோடு நான் வருகிறேன். காத்துக் கொள்ளும் என் தேவா. சின்ன சின்ன அளவும் இனி செய்வதில்லை நானே. சின்ன சின்ன அளவும் இனி செய்வதில்லை நானே. நல்ல பிள்ளையை இருப்பேன்னு சொல்லுங்க. தம்பி வாயத்திலிருந்து சொல்லுப்பா. நீ வாயத்திலிருந்து உண்மையா ஜோபம் இருந்துச்சுல ஏசப்பா வர போகிறார். ஒரு சில பிள்ளைகளுடைய கண்களோட கண்ணீரை பார்க்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா இருந்துச்சுல வருகிறார். உள்ளவாரும் இயேசுவே, இந்த நல்ல வேளை உள்ளவாரும் இயேசுவே, இந்த நல்ல வேளை. சின்ன சின்ன பொய்யும் இனி சொல்வதில்லை நானே. சின்ன சின்ன பொய்யும் இனி சொல்வதில்லை நானே. உடைந்த உள்ளத்தோடு வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவா. உடைந்த உள்ளத்தோடு வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவா. தம்பி, இந்த 5 நாள் பிபிஎஸ் எதுக்கு தெரியுமா? நீ ஏசப்பாவோட கூட இருக்கணும். ஏசப்பா உன்னோட கூட இருக்க விரும்புகிறார். அவர் உன்னோடு இருந்தா உன்னால நல்லா படிக்க முடியும். உன்னை யாரு வேஸ்ட் சொல்றாங்களோ அவங்க முன்னாடி ஏசப்பா உன்னோட கூட இருக்கும்போது உன் தலையை உயர்த்தி வைப்பார். உன்னை ஜெயிக்க வைப்பார். நீ உலகத்துக்குள்ள போகும்போது எந்த பாவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை ஏசப்பா உனக்கு கொடுப்பார். வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? உங்க இதயத்திற்கு சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு உங்க பாவத்தை நீங்க சொல்ல வேண்டும். பட் எந்த மனுஷனாலும் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க முடியாது. எந்த மனுஷனாலும் உங்களுடைய தவறுகளை பாவத்தை மன்னிக்க முடியாது. அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. பட் ஏசப்பாவோட மாத்திரம் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். சொல்லு, இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லு. ஏசப்பா இனிமேல் இந்த வாயினால கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லு. ஏசப்பா இனிமேல் கையினால யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லு. ஏசப்பா இனிமேல் பொய் பேச மாட்டேன்னு சொல்லு. ஏசப்பா இனிமேல் அம்மா அப்பாவை எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லு. ஒரு சில பேர் உண்மையா ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு சில பசங்க உண்மையா ஜெபம் பண்றத நான் பார்க்கிறேன். உங்களுடைய இதயத்துக்குள்ள நீங்க ஏசப்பாவோட இந்த பிபிஎஸ் முடிச்சுட்டு போகணும். ஏசப்பாவை கூட்டிட்டு இதயத்துக்குள்ள கூட்டிட்டு தான் இந்த பிபிஎஸ் முடிச்சு நீ வீட்டுக்கு போகணும்.
அர்ப்பணிச்சு ஏசப்பாவுக்கு வாழ்க்கையை கொடுப்பீங்களா தம்பி? ஏசப்பாவுக்கு வாழ்க்கையை கொடுப்பீங்களா தங்கச்சி? சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய இதை செய்ய வேண்டும் சொல்லு. என்னை கொள்ளும் தேவா, உள்ளத்தோடு வருகிறேன். என்னை கொள்ளும் தேவா, சின்ன சின்ன தவறும் இனி செய்வதில்லை நானே. சின்ன சின்ன தவறும் இனி செய்வதில்லை நானே. கடைசியா ஏசப்பா என் இதயத்துல வாழ்க்கை மாதிரி சொல்லு. எனக்கு ஏசப்பா இதயத்துல வாழ்க்கை. நீரோடு நான் வருகிறேன். கண்ணீரோடு நான் வருகிறேன். காத்துக்கொள்ளும் என் தேவா, சின்ன சின்ன காலம் இனி செய்வதில்லை நானே. சின்ன சின்ன காலம் இனி செய்வதில்லை நானே. கடைசியா ஒரே ஒரு பரிசு ஏசப்பா இதயத்துல வாழ்க்கை மாதிரி சொல்லு. எனக்கு நல்ல பிள்ளையா இருக்க ஏசப்பா. உள்ளம் மாறும் இயேசுவே, இந்த நல்ல வேளை இந்த உள்ளம் மாறும் இயேசுவே, இந்த நல்ல வேளை சின்ன சின்ன பொய்யும் இனி சொல்வதில்லை நானே. சின்ன சின்ன பொய்யும் இனி சொல்வதில்லை நானே. உடைந்த உள்ளத்தோடு வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவா, உடைந்த உள்ளத்தோடு வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் தேவா. அன்புடைய சப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு பாதத்துல வருகிறது. அப்பா, கண்ணீரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இயேசப்பாவுக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அப்பா, இனி அவர்கள் உலகத்தை கடக்கிறவர்களாக ஆண்டவரே, உலகத்துல ஆண்டவரே இவர்கள் இந்த குடியறைகள் இவர்கள் வெளிச்சமாய் மாறட்டும். இவர்கள் அனுப்பப்படும் பொழுது ஆண்டவர்களுடைய தலைகள் உயர்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால்.
ஆண்டவர் அவருடைய தப்பிதங்களை கர்த்தர் மன்னித்ததுக்காக நன்றி. ஏசப்பாவுக்கு செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்ததுக்காக நன்றி அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளியேற பெற்ற ஆண்டவரே அப்பா ஒரு உன்னத அபிஷேகத்தை, ஒரு பிரசன்னத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அந்த பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் அனுப்புகிறோம். கர்த்தர் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வீராக. உள்ளத்துக்குள்ள போகும்போது பாவத்தை மேற்கொள்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் தன்னை தானே அர்ப்பணித்து இயேசுவுக்காக ஆண்டவரை வாழ்ந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு ஜெயிக்கிற பிள்ளைகளாய் ஒரு சந்ததியை கர்த்தர் புலியறையில எழுப்ப வேண்டும் என சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராக ஆசீர்வதி. இவரை பலப்படுத்துங்க அப்பா. இவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, நல்லா கையை தட்டி ஏசப்பா போகிற மாதிரி ஏசப்பா இருபத்தி சொன்னாங்க. பிடிச்ச மகத்தோடு பிடிச்ச மகத்தோடு பிடிச்ச நல்ல Thank you.